என்னோட டீம் வந்து ஹெச் பாஹா த ராக்கெட்டியர் ரேசிங். நாங்கள் எல்லாம் வந்து காலேஜில் வந்து பாஹா எஸ்ஐ பாஹான்னு ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இப்போ மெக்கானிக்கல் வந்து நானே தான் சூஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு வந்து பாஹா வந்து கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்ப மெக்கானிக்கல் ஃபீல்ட்லேயும் வந்து கேர்ள்ஸ் வந்து எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு வந்து நிறைய வந்து வைடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பாஹா போகிறதுனால என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்புறம் இந்த மெக்கானிக்கல் டொமைனில் எனக்கு மேலே இருக்கிற பேஷன் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் லைக் எப்போ பாரு ஐடி சிஎஸ்சி எடுக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து மெக்கானிக்கலும் வந்து ஒரு புது இப்போ வந்து ரீசெண்டாக டெவலப் ஆகிற ஃபீல்டில் மெக்கானிக்கலும் வந்து புதுசாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ வுட் டெல் பீப்புள் தட் மோர் பீப்புள் டு ஆப்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்கேஸ் இஃப் தே ஹேவ் இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பாத்தீங்கன்னா பாய்ஸுக்கு வந்து எல்லாத்துக்குமே சரிசமமா வந்து கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் எல்லா துறையிலையும் வந்து நாங்களும் வந்து சாட்சி காட்டுறோம்னு வந்து இன்னைக்கு வந்து நிறைய உமன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வை நாட் கேர்ள்ஸ்? ஏன் வந்து கேர்ள்ஸ் இருக்கக்கூடாது? எங்களுக்கும் வந்து பேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ மை பேஷன் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் தென் இந்த மாதிரி இருக்கிற நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பேஷன் இருக்கும். பட் ஆனால் டியூ டு லைக் காலேஜில் வந்து இப்போ ஃபோர்ஸ் அண்ட் தென் பேரண்ட்ஸ் ஆப்ரேஷன்னால இந்த மாதிரி மேபி ஐடி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கலாம். பட் தென் ஐ வுட் டெல் தெம் டு சூஸ் லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நாங்கள் வந்து ஹெச் பாஹா டீம் சார். எங்களோட டீம் பேர் ராக்கெட்டியர் ரேசிங். நாங்கள் வந்து ஒரு இந்த இயர் ஆக்சுவலி வந்து நாங்கள் எம்பாஹா மெக்கானிக்கல் பாஹா இந்த இயர் தான் வந்து நாங்கள் ஹைட்ரஜன் பாஹாவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் வண்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி வந்து இன்டெகிரேட் பண்ணி நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். அண்ட் திஸ் இயர் தான் நாங்கள் வந்து எங்கள் டீம் வந்து ஹெச் பாஹா கொண்டு போக போகிறோம். ஸோ ஐ திங்க் வில் டூ அ கிரேட் ஜாப். டீம் இவேகா ரேசிங் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். லைக் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல். லைக் இது காலேஜ்லேயே எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அண்டு ஃபண்டிங் முதற்கொண்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. லைக் முதல்ல உங்களுக்கு பாகாங்கிறது அவங்க சொன்னது எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு தெரியல. ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நான் சொல்ல வருது என்னன்னா லைக் பாகா ஃபஸ்ட்டு அவங்க எம்பாகா சீரிஸ் ஆரம்பித்தாங்க. லைக் இன்ஜின் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் தே ஸ்டார்ட் த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல். லைக் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலோட வளர்ச்சி வந்து இண்டஸ்ட்ரியிலேயும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸோ பாகா ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா கொண்டு வரதுனால எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தே ஆர் ஸ்டார்டிங் நியூ த ஹைட்ரஜன் பாகா அண்ட் அட்வான்ஸாக ஃபியூச்சர் கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு ஏ பாகாவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் பாகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலயமா எங்களுக்கு நிறைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் நார்மல் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் கற்றுக்கிறதோட லைக் ஃபிசிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கலாக நாங்கள் வண்டியில் ஒர்க் பண்ணி கற்றுக்கிறதுனால நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கும் எங்களுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பை யூஸிங் பாகா we are enhancing our future and placements and also higher opportunities. குறிப்பா அந்த என்னென்ன மாதிரியான ஃபியூல்ஸ், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்ன மாதிரி இருக்கும், ஹைட்ரஜன் வெஹிக்கிள் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. அதை பற்றி இன்ஜின் அதோட பவரிங் அதை பற்றி ஏதாவது லைக் நீங்கள் எம்பாகா எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் அவங்க நார்மல் வெஹிக்கல் இன்ஜின் யூஸ் பண்ணி லைக் பெட்ரோல் ஆர் டீசல் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஃபுல்லாகவே நாட் யூஸிங் இன்ஜின், யூஸிங் அ பேட்டரி அண்ட் அ மோட்டர் அண்ட் அ பவர் ட்ரெயின் சிஸ்டம் we are using. And H-Baha வந்து similar to M-Baha, but they are using a hydrogen as a fuel, and A-Baha using a fully A-Baha, which means autonomous Baha, which means இதே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிரைவ் பண்ணோம், டிரைவர் இல்லாமல் டிரைவ் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 2 இயர்ஸாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சேம் வெஹிக்கிள் ஆட்டானமஸாக டிரைவ் பண்ணும். இதில் வந்து டிரைவர் உட்காந்து பண்ணுவாங்க, அது வந்து ஆட்டானமஸாக டிரைவ் பண்ணும். ஓகே, இந்த காம்படிஷன் எங்கே நடக்குது, எந்தெந்த மாநிலத்தை சார்ந்தவங்களாம் கலந்துக்கிறாங்க, இது உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? இந்த காம்படிஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா நடக்குது. ஸோ இது வரைக்கும் பித்தாம்பூர், அதுக்கப்புறமா பட்டி, அதுக்கப்புறமா ஹைதராபாத் அண்ட் இவங்க வந்து சவுத்தில் வந்து ஈவெண்ட் நடத்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது ஒரு நேஷனல் ஈவெண்ட். ஸோ செலக்டட் டீம்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, கம்பீட்டிங் வித் அதர் காலேஜஸ், அதர் கண்ட்ரீஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.